கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை சிந்தையை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆவலாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா, ஆமென். கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஜீசஸ் நேம் அபோவ் ஆல் நேம். எல்லா நாமத்துக்கும் இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரிய நாமம்னு சொல்கிறாங்களே, எதெல்லாம் பெரிய பெயர், இந்த பெயர் கேட்டாலே நடுங்குவாங்க அப்படிலாம் என்ன செய்வாங்க? நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். என்ன, நான் யார் தெரியுமா? என் பேரை கேட்டால் என்ன செய்யும்? ஆமாம், அங்கே எல்லாம் பயந்து நடுங்குவாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன, ஆனால் அந்த நாமெல்லாம் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இல்லாமல் போயிடும். எங்கப்பா அவர் எப்போயோ இறந்து போயிட்டாருங்க அப்படின்ட்டுருவாங்க. அந்த நாமம் அழிந்து போகும். அவருடைய பலன் குறுகினதாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கத்தக்க இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் நமக்கு இல்லாமல் போயிருந்தால், ஒருவேளை அப்படி ஒரு காரியம் இல்லை, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரலை, அவர் நாமம் கொடுக்கப்படலை, பாவ மன்னிப்புக்கென்று அவர் ரத்தம் சிந்தலை, அப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை அப்படின்னா இன்று உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய நிலைமை மிகவும் கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்கும். அவர் ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்ததினாலே, பிந்தின ஆதாமாய் அவர் வந்தபடியினால் அவருடைய எல்லா மகிமையும் துறந்து நமக்காக வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து, வேதம் சொல்லுகிறது அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதினாலே அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியது மட்டுமல்ல, நம்மையும் அவரோடு கூட சேர்க்கிற பாதையை உருவாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதை இருந்தால் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நேராக போவோம். அப்படி தானே? இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சர்ச்சை முடிஞ்சு போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? உங்களுக்கும் ஒரு பாதை தெரியும். இந்த ரூட்டில் போனால் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம்? போகலாம். உங்கள் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 ஒரு 5 பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து நீங்கள் பஜார் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த பாதை உண்டு. எனக்கு தெரிஞ்ச 5க்கு மேற்பட்ட பாதை இருக்குது. நேர் வழியாகவும் போகலாம், சுற்றியும் போகலாம், சந்து பந்தில் பூந்தும் போகலாம். இப்போ சர்ச்சுக்கு வரணும், அல்லம்பட்டி நீங்கள் வாட்டர் டேங்கடி நிற்கிறீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வரணும்னா உள்ள கூடியும் வரலாம், சுற்றியும் வரலாம், இந்த வழியாக வந்து இந்த வழியாகவும் வரலாம். எங்கே நம்ம பாதை திரும்பின உடனே லெஃப்ட்டு திரும்பி பாருங்கள், அந்த வழியாகவும் என்ன செய்யலாம்? எங்கெங்கே முடக்கிறோ அங்கங்கெல்லாம் நம்ம முடக்கி கூட வரலாம். நமக்கு வர வேண்டி தெரிஞ்ச பாதை தெரிஞ்சால் மட்டும் போதும். அல்லேலூயா. 5 பாதை 4 பாதை இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் நீங்கள் எந்த பாதையை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ எவ்வளோ நேரத்தில் போகணும், எந்த வழியில் போகணும், எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம எப்படிலாம் போனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியும், இதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறது. நம்ம கொஞ்சம் நேரம் இருக்குன்னா நம்ம நல்ல பாதையில் என்ன செய்வோம்? வந்து வருவோம். ரோடு வழியாக வருவீங்க. பாதை தெரிஞ்சா. பாதை தெரியலனா நம்ம வரமாட்டோம். அல்லேலூயா. யோசிப்போம், ஒவ்வொருத்தரையாக கேட்போம், ஐயா எங்கே இருக்குது, ஐயா எங்கே இருக்குது. கவனிங்க, இப்போது எனக்கும் பிதாக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது ஆதி நாட்களில். ஆதாமிடத்தில் பிசாசு அந்த காரியங்களை மகிமையை திருடி கொண்டார். இப்போது பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்புகிறார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவர் வந்துட்டார். இப்போ அவர் கொடுத்து எனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற பாதையை என்ன செய்கிறார்? செவ்வாய்ப்படுத்துகிறார். இப்போ அது பாதை செவ்வாய் ஆயிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் வந்து அவர் எல்லாரையும் பிதாவுக்கு நேராக என்ன செஞ்சிட்டார்? நடத்திட்டார். இப்போ நமக்கு என்ன தெரியும்? பாதை தெரியும். அல்லேலூயா. பாதை தெரிஞ்சவங்க அல்லேலூயா. ஆமாம், எங்கே பாதை தெரியும்? எங்கே போகிறதுக்கு? பிதாவை தரிசிப்பதற்கு. பிதாவுக்கு இப்படி தான், இதுதான் பிடிக்கும், ஆண்டவருக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். இது எல்லாம் நமக்கு கட்டளையாகவும் எழுதி கொடுத்துட்டார், அன்பாகவும் எழுதி கொடுத்துட்டார், நமக்கு பாதையும் என்ன செஞ்சிட்டார்?
போட்டு கொடுத்துட்டார். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுது, விஷுவலாக வேதத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், இவருக்கு எனக்கும் பிதாவுக்கும் இப்போ உறவு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நான் அப்பான்னு கூப்பிட்டு அவரோடு என்ன செய்யலாம்? சேரலாம். ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நான் போகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். முதலாவது அடிமைகளாய் அந்நியராக இருந்தோம். இப்போ அப்பான்னு கூப்பிடுற பிள்ளைகளாய் மாறி அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம். இப்போ நமக்கு அவருக்கும் நல்ல ஐக்கியம் உண்டாவதற்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செவையாக்கி கொடுத்துட்டார். நமக்கு பாதை தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த பாதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தோம், காணல் நீர் மாறி மறைந்து போகிறது. இப்போ பிரச்சனை அதுதான். என்ன பிரச்சனை? கண்ணுக்கு தெரிகிற பாதை காணல் நீர் மாதிரி என்ன செய்கிறது? மறையுது. ஏன் மறையுது? நம்ம கண்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யலை? அந்த பாதையை நோக்கலை. நம்ம விசுவாசம் லிட்ரலாக, இப்போ நான் சொல்கிறது ஆவிக்குரிய கண்கள். நீங்கள் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா பாதை என்ன செய்யாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மழை இருக்காது, காற்று இருக்காது, பள்ள நிரம்பமான நிரம்பும். ஆமென். நீங்கள் மேலே பார்த்துட்டே இருப்பீங்க, ஆண்டவர் கீழே ஊற்றுக்கணை வர வச்சு பள்ள நிரப்பி வச்சுருவார். நீங்கள் மேலே பார்த்துட்டே இன்னும் வரலன்னு சொல்லிட்டா இன்னும் வராது. கீழே என்ன செய்யணும்? நம்முடைய தேவைகள் என்ன இருக்குது, எப்படி சந்திக்கப்படுது, என்ன நடக்குது, அந்த ஆண்டவர் என்ன செய்கிறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு தீர்மானம் வச்சு, நம்ம ஒரு திட்டம் போட்டு, நம்ம ஒரு காரியத்தை வச்சு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு செய்கிறோம், நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் வேறு வழியில் என்ன செய்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் எண்ணத்தை, உங்கள் திட்டத்தை என்ன செஞ்சுருங்க? விளக்குங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவர் நாமம்தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? நம்புகிறோம். அவர் நாமத்தை தான் தரித்து இருக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மேலானவைகளை என்ன செய்யுங்க? நாடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதை என்ன செய்யுங்க? நாடுங்க. அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப சீப்பாக என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. ரொம்ப ஹையாக என்ன செய்யுங்க? கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன, உங்கள் தேவை என்னவோ அதை விட ஒரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா என்ன செய்யுங்க? கேளுங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க படிக்கும்போது, நீ 100 மார்க் எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு 70-80 மார்க்காக என்ன செய்வேன்? எடுப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ மார்க் எழுதியிருக்க? 40 மார்க் எழுதியிருக்கேன். அப்போ 20 மார்க் கன்ஃபார்மாக வரும். பாதிக்கு பாதி அதில் ரேஷியோ. நீங்கள் என்ன அளவு சொல்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 20% 10% என்ன செய்யும்? கண்டிப்பாக குறையுன்றது இந்த உலகத்துடைய நீதி. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லை. நீங்கள் கேட்கிறத கொடுப்பார். என் தேவனுடைய இருதயம் என்னென்னா, நீங்கள் கேட்கிறத விட அதிகமாக தான் என்ன செய்வார்? கொடுப்பார். அவருடைய ரேஷியோ நீங்கள் கேட்குறதுலேருந்து அதிகமாக தான் இருக்கும். உலகத்தின் ரேஷியோ நீங்கள் கேட்குறதுலேருந்து கம்மியாக இருக்கும். ஆமென். இது தேவனுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆண்டவர் கொடுக்க சித்தமாக ஆயிட்டார் அப்படின்னா நீங்கள் கேட்டு முடிக்கும் பொழுதே அதுக்குண்டான வல்லமை, அதுக்குண்டான வார்த்தை, அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, என் நாமம் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் என்னை அல்லாமல், என்னுடைய நாமம் அல்லாமல் ரட்சிக்க ஒரு நாமமும் இல்லை. நானே கர்த்தர் என்று ஆண்டவர் ஏசாயாவில் சொல்கிறார். நானே கர்த்தர், என்னை தவிர வேறொரு ரட்சகர் இல்லை. ஆமென். தெளிவா சொல்றார் ஏசாயா 47 நினைக்கிறேன். நானே கர்த்தர், என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை எப்போ வருதுன்னா, எவ்வளவு நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. 42:8 ஏசாயா 42:8, நான் கர்த்தர், இது என் நாமம், இது என்னுடைய நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தர், நான் தான் அதற்குரியவர். என் நாமத்தின் மகிமை வேறு ஒருவனுக்கும் என்ன செய்யாது, அது போகக்கூடாது. ஏன்னா அந்த நாமத்தின் மகிமைக்கு உரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அதே 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நானே கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அவர் இந்த வார்த்தையை கம்பீரமாக வாசிக்கணும். நானே கர்த்தர். ஆமென். சொல்லுங்க. என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானே கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் ஆண்டவர்.
இந்த வார்த்தையை அவர் ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். இரட்சகர் வேறொருவர் இல்லை. நீங்கள் இந்த நீங்கள் எந்த பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல அந்த நாட்களில் அவங்க ஆராய்ந்த விக்கிரகங்களை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய கோயில்களை குறித்தும், தாகோன் பலிபீடம், தாகோனுடைய கோயில், விக்கிரக கோயில், தோப்புகள், நிறைய காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் உயர்த்தப்பட்டு இருக்கும். எலியா நாட்களில் கிதியோன்ல இருந்து, நியாயாதிபதிகள் இருந்து, நீங்கள் யார் எந்த இடத்துல வருகிற இடமா இருக்கட்டும் எடுங்களேன், அந்த இடத்துல ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலே உயர்த்தப்பட்டிருப்பார். ஆமென். அவர் சொல்கிறார் சங்கீதத்தில், நான் வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருப்பேன், ராஜ்யங்களிலே உயர்ந்திருப்பேன், தேசங்களிலே உயர்ந்திருப்பேன், எல்லாவற்றிலும் ராஜாக்கு மேலே உயர்ந்திருப்பேன், என் நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட்டத்தக்கது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல், கிறிஸ்து என்கிற ஒரு நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் உயர்த்தப்படத்தக்கவர். அவர் ஒருவர் தான் உயர்ந்தவர். அவர் ஒருவர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடியினாலே, மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே பிதா அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். இப்போ நான் சொல்ல வருகிற காரியத்துக்கு நேராக செய்தியின் தலைப்பு, எல்லா நாமத்துக்கும் மேலானவர். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற கருப்பொருள் என்னென்னா, அந்த நாமத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், அந்த நாமத்தை உடையவர்களாக இருக்கிற நீங்களும் நானும், அவருடைய நாமத்தையே நமக்கு ஆடையாய் அவர் அனுமதித்திருக்கிறார். அந்த மகிமையுள்ள நாமத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற நீங்களும் நானும், அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை என்ன செய்யணும்? உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆமென். நம்ம கையில் ஒரு ஆதிவாசி கூட்டத்துக்குள்ளே ஒரு டீம் போகுது. அந்த ஜனங்கள் ஏதோ ஒரு பெரிய மலைக்கு அடியில் வாழ்கிற மலைவாழ் மக்களாக இருக்கிறாங்க. நாகரிகம் இல்லை, உடை இல்லை, அவங்களுக்கு எந்தவித காரியமும் கிடையாது. ஆனால் இந்த நாகரிகம் தெரிந்த கூட்டம் உள்ளே போகும்போது அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அடுப்பு வச்சு நெருப்பு மூட்டை என்ன செய்கிறாங்க? சமைக்கிறாங்க. அவங்களுடைய சமையல் வித்தியாசமானது. எதை சமைக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் நானும் என்ன கல் சமைப்போம்? மிஞ்சி போனால் செங்கல் காசு கொடுத்து வாங்கினா ஒரு 15 ரூபா 20 ரூபா வருது. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பாறாங்கல், நமக்கு எந்த கல் சமமாக கிடைக்குதோ அந்த கல்லை எடுத்து வச்சு என்ன செய்கிறோம்? சமைக்கிறோம். அவங்க சமைச்சது வைரக்கல். வைர கட்டியை கொண்டு வந்து 4 கல் வச்சு 3 கல் வச்சு அதில் என்ன செஞ்சுருக்காங்க? சமைச்சிருக்காங்க. இந்த வைரத்தை தேய்ச்சி பார்த்தா வைரம் மினுக்குது. இது யாருக்கு வைரம்னு தெரியுது? அந்த ஏரியாவுக்கு உள்ளே போன நாகரிகம் தெரிந்த ட்ரெஸ் போட்டு கேமரா பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியுது இது என்னது? வைரம். இப்போது இவங்களுக்கு அதை பார்த்தவொடனே பேராசை. என்ன பண்ணணும்? இந்த கல்லை எடுக்கணும். என்ன கொடுத்தாங்களாம் தெரியுமா? நம்ம ஊரில் பேக்கரியில் செய்கிற பன்னு, ஸ்வீட் பன்னு 15 ரூபா. இந்த பண்ணை கொண்டு போய் அவனை திங்க வச்சு அவன் நாக்கில் ருசியை காட்டி, உள்ள பட்ரு பருவாங்கல்ல, ஜாம் சீனிலாம் போட்டு அந்த பண்ணை கொடுத்து, இந்த பன்னு அவனை டேஸ்ட் காட்டி அவன் வாயில் வச்சு இனிப்பு சுவைச்ச உடனே அந்த பன்னு அதெல்லாம் அவனை வித்தியாசமாக வாயில் வச்சோடனே ஸ்பாஞ்ச் மாதிரி அமுங்கின உடனே ஏதோ விலை உயர்ந்த பொருளை கொடுத்துட்டான்னு சொல்லி உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்களா. உடனே அவன் சொன்னானா, எனக்கு ரொம்பலாம் வேணாம், இந்த கருப்பு ஒரு கல் கிடையாது, அந்த கல் மட்டும் வேணும்.
சில 1000 லட்சம் கோடிக்கு அது என்ன செய்யும், போகும். அவன் வச்சிருக்கிற கல் வெறும் எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்? 15 ரூபா பண்ணை கொடுத்து என்ன செஞ்சாச்சு, வாங்கிட்டா. ஆதாம் காலத்துலேயும் அதான் நடந்துச்சு. கோடிக்கணக்கு மதிப்புள்ள ரட்சிப்பையும் மகிமையும் உடையா போத்தி விட்டா 10 ரூபா பழத்துக்கு என்ன செஞ்சிட்டா, எல்லாம் போச்சு. இதே தான் இங்கே இந்த ஆதிவாசிக்கிட்டையும் 15 ரூபா பண்ணை கொடுத்து கோடிக்கணக்கில் மதிப்பு பெற வைரக்கல்லை என்ன செஞ்சிட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அடுப்பு எரிக்கிற கல், இவனை பொறுத்த வரைக்கும் அது வைரக்கல். அல்லேலூயா. உலகத்தின் பார்வைக்கு நம்ம எல்லாம் வேற எப்படியாவது என்ன செய்யலாம், தெரியலாம். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எல்லாம் வைரக்கல். அல்லேலூயா. எப்போ அதுக்கு மதிப்பு வரும், எப்போ அது வைரம்னு அவனுக்கு தெரிய வருதோ அப்போ அவன் யோசிப்பான், ஐயையோ இவ்வளோ நேரம் நம்ம வைரத்தை வச்சு தான் என்ன செஞ்சுருக்கோம், சமைச்சிருக்கோம். இது மதிப்பு தெரியாமல் போச்சே. அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யும், புத்தி வரும். ஆனால் அறிந்தவனுக்கு, இதை குறித்து தெரிந்தவனுக்கு நான் வேதம் சொல்லுகிற கொரிந்தியரில், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கோ அது எப்படி தெரியுமா, பைத்தியம் போல தோணுமா. அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வயிற்றில் அல்சர்னா நான் எதுக்கு சாப்பிடாமல் இருக்கணும், அவனுக்கு அல்சர்னா அவன் என்ன செய்யட்டும், சாப்பிடாமல் இருக்கணும், காரம் இல்லாமல் சாப்பிடணும், குலைவாக சாப்பிடணும். நான் ஐயா உங்களுக்கு அல்சரா, ஐயோ எனக்கு மோர் கொடுங்க அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கிறவருக்கு எந்த வியாதியும் அந்த வியாதிக்கு மருந்து இன்னைக்கு நானும் போடுவோமா? ஐயா உங்களுக்கு தலை வலிக்குதா, இருங்க ஒரு மாத்திரை. வயிறு வலிக்குதா, அடுத்த மாத்திரை போடுவோமா? அவருக்கு வயிறு வலின்னா அவர் தான் என்ன செய்யணும். ஆமாம். அதுக்காக அவர் மோர் சாப்பிட்றாரு, நான் கறி குழம்பு சாப்பிட்றேன், நான் தான் பெரியார், அவர் சின்ன, அப்படியும் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. உடனே ஒரு ஜனங்க கிறிஸ்தவர்களை பார்த்தா என்ன செய்கிறது, அவங்களுக்கு என்னவோ கறி சோறு கிடைச்ச மாதிரி, நமக்கு என்னவோ மோர் சோறு கிடைச்ச மாதிரி, நமக்கு அல்சர் மாதிரி, அவங்க நல்லா இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கற்பனை. ஆனால் அப்படி அல்ல. அவர்களுக்கு அப்படி தோன்றதுனால நான் அப்படிப்பட்ட இடத்துல இல்லை. ஆமென். நாளைக்கு என்னுடைய மோர் சோறுக்கு அவர் வரும் பொழுது அவருக்கு தெரியும், இதுதான் நல்லது, நிரந்தரமானது. ஆமென். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கட்டிலில் படுத்தா என்ன செய்யாது, தூக்கம் வர மாட்டேங்குது. கீழே தரையில் படுக்கிற மாதிரி என்ன செய்யலை, இல்லை. எத்தனையோ நாள் இறங்கி நடுராத்திரில் இறங்கி என்ன செஞ்சுருக்கிறேன், தரையில். எனக்கு அந்த தரையில் படுத்து 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 தரையில் படுக்கிற சுகம்தான். ஆனால் இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்களுக்கு முதுகு வலிக்கிறதா, தரையில் என்ன செய்யுங்க, பாருங்க, ஸ்ப்ரிங் வச்ச பெட்டு என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. பெட்டில் என்ன செய்யாதீங்க, படுக்காதீங்க. கவட்டை கீழே என்ன செய்யுங்க, தலைகாணியை சொருகிருங்க. கழுத்துக்கு கீழே ஒரு தலைகாணியை சொருகிருங்க. அப்புறம் அவ்வளோதான். தலைக்கு மேலே ஒரு பஞ்சை வச்சு என்ன செஞ்சுருங்க, அமைக்கிருங்க. ஒரு இப்போ எல்லாம் டாக்டர்லாம் அப்படி தான் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒரு சாட்சி தரையில் என்ன செய்யுங்க, படுங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல படுங்க. அல்லேலூயா. அந்த காலத்துலேருந்து அதை தானே செஞ்சோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, எல்லா நாமத்துக்கு மேலாக கிறிஸ்து இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அதில் என்ன விசேஷம்னா, அந்த நாமம் உங்களுக்கும் எனக்கும், அந்த வைரக்கட்டி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வச்சு அடுப்பு எரிக்க போகிறீங்களா, இல்லை வேறு என்ன பண்ண போகிறீங்களோ, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமென். சமைக்கிற பொருள் பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் அதை சமைச்சு வாயில் ஊட்டி தான் விடணுன்னா கஷ்டம். ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு ஆளை தான் அனுப்புவார். நீங்கள் ஆண்டவர் அனுப்புனா அப்புறம் ஆண்டவர் நம்ம நேரம் ஆண்டவர்கிட்ட போய் பார்க்க வேண்டியது. ஆண்டவர் எதுக்கு வரலப்பா, நான் ஆளை தான் அனுப்ப முடியும், நீ வாட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா. முதலமைச்சர் ஸ்கீம் வருது. முதலமைச்சர் இப்போ 1000 ரூபா தரான்னு வச்சுக்கிங்களேன். ரேஷன் கடைக்கு நீங்கள் போகணுமா, வீட்டுக்கு வந்து தருவாரா? முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து தருவாரா, நம்ம போய் வாங்கணுமா? அவர் ஸ்கீம் தான் போடுவார். ஸ்கீமுக்கு உண்டான வேலை உங்களுக்கு வேணும், கிடைக்கணும்னா நம்ம போய் என்ன செய்யணும், நம்ம கார்டை கொடுத்து, நம்ம நம்பரை கொடுத்து, நம்மளுடைய வருஷம் வரும்பொழுது நம்ம போய் வாங்கணும். நீங்கள் தானே முதலமைச்சர் போட்டிங்கல்ல, நேராக வீட்டுக்கு வந்து கொடுங்க. நான் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், அவர் வந்துட்டார்னா என் பேரை மாற்றிடுறேன். வந்துடுவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேடி வந்து வைரக்கட்டியை கொடுக்குறேன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை தேடி போனீங்க? அவர் தான் உங்களை தேடி வந்தார். முதல் ஸ்டெப்பு அவர் தான், 2வது ஸ்டெப்பு தான் நம்ம. ஆமென். நான் தேடி போல, என்னை தேடி வந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தேடி வந்து வைரத்திலும் மேலான விலைமதிக்க முடியாத என்னுடைய நாமத்தை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், கொடுத்துரு. இந்த நாமத்தை வச்சு என்ன செய்யலாம்,
நீ என்ன வேணால் செய்யலாம். அல்லேலூயா. தீமைக்காக அல்ல, தீமைக்கு பயன்படுத்தாமல் நீங்கள் நன்மைக்கு தீமைக்கு பயன்படுத்த முடியாது. நானும் சொல்கிறேன், தீமை பக்கம் என்ன செய்யக்கூடாது. சில பேர் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், எதை சபிக்கணுமோ அதை என்ன செய்யணும். ஆமாம், பிசாசின் தந்திரங்களை, தேவையில்லாத காரியங்களை, அதாவது ஆவி மண்டலத்தில் அது இங்கே உட்காந்து இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிற என்ன செய்யக்கூடாது. அது நடக்காது, அப்படி முடியவும் செய்யாது. ஆமே, அப்படி பயன்படுத்தக்கூடாது. சின்ன வயசில் நான் எங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் அண்ணனை தலையிலேயே கொட்டுங்க ஆண்டவரே, அவனை பின்னாடி ஊசி வச்சு குத்துங்க ஆண்டவரே, அவன் முதுகில் ஏதாவது ஒரு அடி படணும் ஆண்டவரே, மேலேருந்து கட்ட டமாலும் விழட்டும் ஆண்டவரே, இப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவன் மேலே இருக்கிற கோபத்தில் அடிக்க முடியாது, திருப்பி அடிச்சிடுவான். ஏன்னா மூத்தவனாக இருக்குது, இது ஒரு பிரச்சனை. மூத்தவனாக இருக்கிற திருப்பி அடிக்க முடியல, அடிச்சிருவாங்க. அதனால் ஆண்டவர்கிட்ட முறையிடுறது எப்போ, குடும்ப ஜெபத்தில் முட்டிங்கால தலை இப்படி கும்புற இருக்கும், மேலோக்கி இருக்க மாதிரி, ஆண்டவரே அவனை கொட்டு, இப்படிலாம் ஜெபம் பண்ணணும். அது ஜெபம் பழிக்குமா, வாய்க்குமா? அது நடக்காது. ஆனாலும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மண்டையில் கொட்டு, விழட்டும், அவன் பல்லு சில்லு சில்லா உடையட்டும், இப்படிலாம் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு அறியாமையில். ஆனால் அப்படி நடக்காது. அல்லேலூயா. நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், விலை உயர்ந்த நாமத்தை பெற்றிருக்கிறோம், மதிப்பில்லாத நாமத்தை பெற்றிருக்கிறோம். அந்த நாமத்துடைய மகிமையை புரிந்தவர்களாய் நாம் கிரியை செய்யணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லா நாமத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினதுக்கு காரணம் என்னென்னா, உங்களையும் என்னையும் உயர்த்தவர்களாய் அவர் காட்டும்படியாக தான். என் நாமம் யாருக்கெல்லாம் தரிக்கப்படுகிறதோ அவர்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று அறியப்படும்படிக்கு என் ஸ்தானத்துக்கு நேராய் அவர்களை மதிப்பார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானே இப்போ கிறிஸ்துவுக்கு சமமாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு சகோதரத்துவத்தை போல வேதம் என்ன செய்கிறது, காட்டுகிறது. அவருக்கு நாம் அப்பா ஸ்தானத்தில் வச்சா அப்பா, சகோதர ஸ்தானத்தில் வச்சா நமக்கு சகோதரர், நம்முடைய உடன் பிறந்தது போல அவருக்கு இருக்கிற அதே மகிமைக்கு நேராக எங்களை என்ன செய்கிறது, கொண்டு வந்து வேதம் நிறுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமைக்கு நேராய் உயர்த்தும்படியாய் கிறிஸ்து என்னும் ஒரு நாமத்துக்குள்ளே நான் உள்நுழையப்பட்டு அவருக்கு சமமாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன செய்யணும், அந்த நாமத்தின் வல்லமைக்கு கீழ்ப்படியணும். அந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற காரியங்களை ஜெயமாய், சோதனையை ஜெயமாய் மாற்றணும். இயேசு என்கிற நாமத்தை என்ன செய்யணும், நீங்கள் வாயில் உச்சரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சான், பிசாசுகளுடைய கூட்டம். அதில் த மோஸ்ட் ஹை ரெவரண்ட் யார் அதில்? லூசிஃபர். பரவாயில்லையே, லூசிஃபர். அவர் தான் என்ன செய்கிறாரு, அவங்க உட்காந்துருக்கிறாராம் முன்னாடி. அவங்ககிட்ட முன்னாடி வந்து ஒருத்தன், ஐயா என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், ஒருத்தனை மட்டும் என்ன செய்ய முடியல, கவுத்தவே முடியல, என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் முடியல. யார் அவன் இன்னார் 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 சொல்லிட்டு அவன் கிறிஸ்துவன் அப்படின்னு. அங்கேருந்து லூசிஃபர் ஒரே தூக்கு ஒத்துனது கீழே விழுந்தாரான். இங்கே பாரு, நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா சொல்லு, ஆனால் ஜெயில ஆரம்பித்து எஸ்ல முடிகிற வார்த்தையும், கீழே ஆரம்பித்து தமிழில் கீழே ஆரம்பித்து ஆமாம் சூழ முடிகிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது. இது ரெண்டு வார்த்தையும், இது ரெண்டு என்ன வார்த்தையா, ஜீசஸ் திரும்பி தூக்கி போய் பொத்து நிற்கல. டேய் இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன், மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, அந்த வார்த்தையை நீ என்ன வார்த்தை வேணால் சொல்லு, அந்த வார்த்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது. இப்போ நீ இயேசுன்னு சொன்னீங்கன்னா பிசாசுக்கு ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்கிறீங்க, உண்டு பண்ணுறீங்க. ஆமென். நீங்கள் ஜீசஸ் சொன்னீங்கன்னா, இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பொல்லாத காரியத்தை, இல்லை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை நீங்கள் ஒரு அடி தூக்கி என்ன செய்கிறீங்க, எறிகிறீங்க. அது ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தில். நீங்கள் இந்த பூமியில் கட்டப்படுகிறது எதுவோ அது பரலோகத்தில். ஆமென். இதுக்கு நிறைய பேர் நான் இப்படி கேட்குறேன், இப்போ இங்கே பூமியில் வந்து பிசாசை கட்டுறீங்க, அப்போ பரலோகத்தில் என்ன கட்டுறீங்க? பரலோகத்தில் பிசாசை கட்டுறோமா? நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளே இருக்குது. சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஆராயணும். அல்லேலூயா. ஆமாம். இயேசுவின் நாமத்தை இந்த பூமியில் இருக்கிற இந்த பிசாசின் தந்திரங்களை கட்டுகிறேன். பூமியில் கட்டப்படுகிறது எதுவோ இப்போ பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம், பிசாசை தான் கட்டுறோம். இயேசுவின் நாமத்தில் வியாதியை கட்டுகிறேன், அப்போ என்ன கட்டுறீங்க, அங்கேயும் வியாதி இருக்கோ?
வசனம் சொல்லுதே இல்லையே, அங்கே வந்து சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே கர்த்தரே வெளிச்சமாக இருப்பார், நித்திய ஆரோக்கியம் அங்கே இருக்கும், ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒன்றா புல்ல மேயும், இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன இருக்குது? அப்போ நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துக்கு அல்லேலூயா கேள்விக்குறியில் நீ பாடுறேன்? அப்போ தான் வருவீங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என்ன கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார் சித்தப்படி. அல்லேலூயா. நான் அப்பப்போ புள்ளி வைப்பேன், நீங்கள் அந்த புள்ளியை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். உபாகம புத்தகத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை வாசிக்கிறோம்ல, எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது? வெறும் 15 தான் இருக்கும் வசனம். அதுக்கப்புறம் மீதி 40-50 வசனம் இருக்குது. எல்லாம் என்னது தான்? அந்த புள்ளிக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும். இது எல்லாம் நடக்கும் அந்த ஒரு புள்ளி வச்சு நடுவில் முதல் 2 வார்த்தை, முதல் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த புள்ளி, அந்த அந்த அதன்படி நடந்தீங்கன்னா அடுத்து 14 வசனம் உங்களுக்கு தான். உங்கள் வீடு, உங்கள் கடை, உங்கள் தொழில், உங்கள் மாடு, நீங்கள் வளர்க்குற ஆடு, நீங்கள் வளர்க்குற எல்லாம், உங்கள் மிருக ஜீவங்க, பிள்ளைங்க, தொழில் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் அந்த 2 வார்த்தையில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, 2 வசனத்தில். ஆமென். கவனிங்க, என் நாமத்தினாலே எவைகளை அப்படின்ற இடத்துல கர்த்தர் உங்களை என்னையும் நம்பி என் சித்தப்படி தான் கேட்பாங்கன்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறாரு, எவைகளை கேட்பீர்களோ, என் சித்தப்படி நீங்கள் எவைகளை கேட்பீர்களோன்னு அந்த வசனம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தையை ஆண்டவர் ஹைட் பண்ணிட்டார். ஏன்னா உங்களை அப்படி நம்புகிறார். ஆண்டவரே அவனை இல்லாமல் கொன்று போடுங்க ஆண்டவரே, அப்படி கேட்க மாட்டீங்கன்னு அவர் என்ன செய்கிறார்? நம்புகிறார். என் சித்தப்படி தான் நீங்கள் கேட்பீங்க, என் விருப்பப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு அவருடைய நம்பி அவர் உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அவர் நாமத்தின் மறைவுக்குள்ளே என்ன செஞ்சிருங்க? வந்துடுங்க. அவர் நாமத்தை பயன்படுத்துங்க. தினந்தோறும் நீங்கள் சும்மா இருக்கும்போது இயேசுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க? சொல்லி கொண்டுருங்க. சும்மா இருக்கிற நேரத்தில், இல்லை உங்களுக்கு ஏதோ கவலை வர நேரத்தில், இல்லை ஏதோ பிரச்சனை வரப்போது, உங்கள் மனசில் உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஒரு தூண்டுதல் வருது, உணர்வு வருதுன்னா சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன்னு சொல்லுங்கள். அப்பப்போ எனக்கு ஏதாவது இருதயத்தில் தோணும் போது, என் மனதில் ஏதாவது வரும் பொழுது, அது அப்போவே அந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தில் இதை கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் இது வாய்க்காமல் போவதாக, இயேசுவின் நாமத்தில் இது ஆமாம் அப்படியா இப்படியா மாறிடணும், எப்படி நான் நினைக்கிறேனோ அப்படி சொல்லி என்ன செஞ்சிடறது? ஜெபிச்சிடுறது. அல்லேலூயா. அப்புறம் ஜெபம் பண்ணிப்போன்னு விட்டிங்கன்னா அது வந்த பின் காப்போம். 3 மீன் பிளான் பண்ணிச்சான். நாளைக்கு ஒருத்தன் வேடம் வந்து நம்மளை பிடிக்க போகிறான், நம்ம என்ன செஞ்சிடணும்? தப்பிக்கணும். அப்படின்னோடனே 1 மீன் சொல்லிச்சான், அப்போ இப்போவே கிளம்பி அடுத்த ஏரிக்கு போயிடுவோம். ஒன்று சொல்லிச்சான், அவன் வரட்டும், நாளைக்கு வரானான்னு தெரில, வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஆமாம். ஒன்று சொல்லிச்சான், அதெல்லாம் வரமாட்டான், நீங்கள் வேணால் போங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ச்சான். 3 மீன். 1 மீன் நைட்டே கிளம்பி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இன்னொரு மீன் வாசல்லையே, அதாவது கரையிலேயே காத்திருந்து அவனை பார்த்தவொடனே அடித்து பிடிச்சி ஓடி போச்சு. இந்த 3ஆவதாக ஒன்று இருந்துச்சுல, அதெல்லாம் வரமாட்டான். தண்ணிக்கு முட்டையோட மேலே வந்தார், வலையை போட்டு தூக்கிட்டான். எல்லாம் 2 மீனும் திரும்பி பார்த்து 2 மீனை பார்த்து சொல்லிச்சான், ஐயோ அப்போவே அவன் போகலான்னு சொன்னான், கேட்காம விட்டுட்டேனே, இப்போ என்னை பிடிச்சிட்டு போகிறானே, இன்றைக்கி நான் தான் வைட்டமின் சி அவன் வயிற்றுக்குள்ளே போக போகிறேன். வருமுன் காப்பது, வரவே மாட்டான்னு நினைக்கூடாது. வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? ஓடிடணும். முதல் மீன் தான் கரெக்ட். வருமுன் ஆண்டவர் சொல்வார், அப்பப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஞாபகம், இது எதுக்கு நான் யோசிக்கிறேன், என் மனசை மாற்றணும். அப்படி இல்லை, அந்த எண்ணத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன காரியம் உங்களிடத்தில் அச்சுறுத்தும்படியா, இல்லை பயம்படுத்தும்படியா, இல்லை ஏதோ ஒரு கலக்கத்தை கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும்? ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. உடனே ஜெபத்தில் வச்சிடணும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செஞ்சிடணும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் அதை சாற்றிடணும். அல்லேலூயா. செய்வோமானால் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, என் நாமத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். நமக்கு எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் பலனை கொடுத்துருக்கிறார். நீங்கள் முடியாதுன்னு நினைக்கிறத கூட இயேசுவின் நாமத்தில் முடிய வைக்க முடியும். அல்லேலூயா.
ஆனால் முக்கியமான ஒன்று நான் எப்பயும் மறுபடியும் திருப்பியும் சொல்கிறேன், சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. சூழ்நிலைகளை, நடக்கிற காரியங்களை, சுற்றி நிற்கிற காரியங்களை, வர வார்த்தைகளை, பார்க்குற நபர்களை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் நடக்குமானா, உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே உண்மையாக இருக்குமானா, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் உறுதியாய் தரித்திருந்து கேட்பீர்களானா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் அதை செய்து முடிப்பேன். என் சித்தம், என் நாமம் அங்கே இருக்குமானா, நாங்கள் ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறேன். அல்லேலூயா.